வணக்கம். நம்ம சமீப காலமாக நம்மளுடைய தொலைக்காட்சிகளில் ஒரு விளம்பரம் அடிக்கடி ஒளிபரப்பப்படுறதை பார்த்துருப்போம். ஒரு சாதனை சிறுவனை பற்றின விளம்பரம் அது. அதில் பேரண்ட்ஸ் வீட்டு வாசலில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. வாசலில் வெளிநாட்டிலலாம் இருந்து நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி என்னோட பையன் ஆன்லைன் கோடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கான். அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபாரின்லலாம் இருந்து இவங்க இங்கே அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அடிச்சிட்டு இருக்கிறத டீ குடிச்சிட்டே அந்த கப்பல் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இந்த ஆட் எடுத்திருப்பாங்க. இப்போ பையனை ஆன்லைன் கோடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணால் பசங்க கோடியில் தான் சம்பாதிப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபேஸ்புக் பக்கம் போனால் அங்கேயும் ஒரே ஆன்லைன் கோடிங் கிளாஸ்க்கான ஆட்ஸ். 12 வயசு பையனுக்கு கூகுளில் 1.2 crore சேலரியில் வேலை கிடச்சிருக்கு. 13 வயசு பையனுக்கு 20 கோடி சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு. 9 வயசு பையனுக்கு 150 கோடி சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு எங்கே ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த ஆன்லைன் கோடிங் கிளாஸ் ஆடு தான் நிற்கும். ஆனால் அந்த எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையும் பையனோட பேர் அதே தான், வுல்ஃப் குப்தா அப்படிங்கிற பேர். ஆனால் ஒவ்வொரு விளம்பரத்துலையும் வேறு வேறு ஏஜ், வேறு வேறு சேலரி போட்டிருக்காங்க. இவங்க மொத்தத்தில் பயன்படுத்தின இந்த வுல்ஃப் குப்தா அப்படிங்கிற கேரக்டர் போய், ஆனால் அவங்க எடுத்திருக்கிற அந்த கூகுள் அப்படிங்கிற கம்பெனி உண்மை. பாதி உண்மையையும் பாதி பொய்யையும் கலந்து சொல்லி நம்புற மாதிரி இந்த ஆட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அடுத்த மார்க்கெட்டிங் ட்ரிக் ஐகான்ஸ், அச்சீவர்ஸ். இவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி இவங்கள மாதிரி உங்களோட கிட்டும் ஆகணுமா, உங்களோட குழந்தையும் இவங்கள மாதிரி ஒரு பெரிய அச்சீவர் ஆகி கோடிகளில் சம்பாதிக்கணுமா, பெரிய கம்பெனியை உருவாக்கணுமா அப்படின்னா நீங்கள் அவங்கள கோடிங் கற்றுக்க வைங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸோட ஆசையை தூண்டியிருக்காங்க. யாராவது இந்த ஆட்ஸை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர், குழந்தையோட கிளாஸ் இதெல்லாம் என்டர் பண்ண சொல்லி இமீடியட்டாக கால் பண்ணிடுவாங்க. இந்த ஆன்லைன் கோடிங் கோர்ஸை இவங்க கிளாஸ் 1 5 வயசு குழந்தைலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 5 வயசு குழந்தைக்கு என்ன ஆன்லைன் கோடிங் சொல்லித்தர முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இதுக்குள்ளே போய் உண்மையிலே இவங்க என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆன்லைன் கோடிங் கோர்ஸ்க்கு இவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் code.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த code.org அப்படிங்கிறது ஒரு நான் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ். உலகம் முழுவதும் இருக்கிற மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின இந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த code.org. இந்த code.org நோக்கம் என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கல்வியை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். கல்வியையும் அறிவுத்திறனையும் உலகம் முழுவதும் சமமாக ஈஸியாக குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தானே தவிர, குழந்தைகளை ஒரு கம்பெனியை உருவாக்கவோ இல்லை பணக்காரன் ஆகிறதுக்கோ அவங்க இந்த சைட்டை நடத்தலை. இது யூஎஸில் சியாட்டில் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன். இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஃப்ரீயாக நிறைய குழந்தைகளுக்கு தேவையான குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ், குட்டி குட்டி கேம் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை ஏற்கனவே அவங்க அதில் போட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் கூட சேர்ந்து கோர்ஸ் கண்டென்ட்டையும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தைகளோட ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் அவங்களோட கிரேட்ஸில் பிரிச்சிருக்காங்க. இதில் கிண்டர் கார்டன்லேருந்து 5th வரைக்கும் இருக்கிற கிரேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில கோர்சஸ் இருக்கும். இப்போ கோர்ஸ் ஏ, கோர்ஸ் பின்னு 2 கோர்ஸ் பார்க்குறோம். கோர்ஸ் ஏ 4 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு. இப்போ கோர்ஸ் ஏ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் குழந்தைகளுக்கு தேவையான பேசிக் சாஃப்ட்வேர் நாலேஜை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண தெரியணும், கிளிக் பண்ண தெரியணும், அந்த மாதிரி பேசிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த கோர்ஸ் போனீங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இந்த ஸ்மைலியை கீழே இருக்கிற ஷேடோ மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பேசிக் கிளிக், ஆக்ஷன்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராப், இந்த மாதிரி சார்ட் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி கேம் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸையும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக ஒரு குழந்தைனால ஒரு குட்டி கேம் இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப், அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர இண்டஸ்ட்ரியில் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த குட்டி கேம்ஸில் யாரும் இன்வெஸ்ட்டோ இல்லை இதுக்காக சம்பளமோ யாருக்கும் தரப்போகிறது கிடையாது. இது வெறுமனே திங்கிங் எபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சிம்பிள் கோர்ஸ். இதில் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெப்த்தாக போய் சொல்லித்தரவும் முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்க இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை படிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அடுத்ததாக குறிப்பாக சில ஆட்ஸ் எந்த லாஜிக்கும் இல்லாமல் இருக்கும். அதாவது கோட் பண்ணால் எந்த காரையும் டிரைவர்லெஸ் காராக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி எந்த காரையும் டிரைவர்லெஸ் காராக மாற்ற முடியும் அப்படின்னா இந்தியாவிலையும் உலகம் முழுக்கவும் இப்போ ஓடிட்டுருக்கிற எல்லா காருமே டிரைவர்லெஸ் காராக தான் இருந்திருக்கும்.
ஒரு 6 வயசு குழந்தைக்கு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸை சொல்லித்தரதுக்கு டிரைவர்லெஸ் கார் மாதிரி அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸையும் உள்ளே எடுத்திருக்காங்க. ஃபிசிக்ஸ், மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இப்படி பல கான்செப்ட்ஸ் தெரிஞ்ச பிஹெச்டி முடித்து ரிசர்ச் பண்ண பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸே இந்த துறையில் இன்னும் திணறிட்டு இருக்கிறப்ப சாதாரண 6 வயசு குழந்தையோட கோர்ஸுக்கு டிரைவர்லெஸ் காரை இவங்க இழுத்துருக்கிறது தான் மார்க்கெட்டிங்கோட கொடுமை. இவங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஐட்டத்தையும் கரண்ட் நியூஸில் இருக்கிற டாப்பிக்கையும் கூட மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ண தவறுனதில்லை. பப்ஜி மொபைல் பேன் ஆனப்போ ஒரு 6 வயசு குழந்தைனால கூட கேம் டெவலப் பண்ண முடியும், பப்ஜி மொபைல் பேனை ஃப்ரீயாக விடுங்கிற மாதிரி ஆட்ஸ் போட ஆரம்பித்தாங்க. ஆனால் கேம் டெவலப்மெண்ட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு ஜாமெட்ரி, ஃபிசிக்ஸ் இப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு பாலை எத்துறோம் அப்படின்னா அந்த பால் போய் விழுக்கிற டைரக்ஷன் கூட ஒரு கர்வ் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த கர்வுக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அவங்க அந்த பால் இந்த ஷேப்பில் போய் விழுக முடியுங்கிறத ப்ராப்பராக கோட் பண்ண முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் வெறுமனே ட்ராகன் ட்ராப்லேயே ஒரு கேம் கிரியேட் பண்ண முடியும், ட்ராகன் ட்ராப்லேயே ஒரு பசில் சால்வ் பண்ண முடியும். அதனாலேயே உங்கள் குழந்தை நாளைக்கு ஒரு என்டர்பிரினராகவோ இல்லை பல கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராகவோ மாற முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் கொடுமையிலையும் கொடுமை. இது எல்லாத்தையும் விடுங்க, ஒரு 10 வயசு குழந்தைய நீங்கள் வேலைக்கு எடுப்பீங்களா? இல்லை ஒரு ஐஐடிலையோ அண்ணா யூனிவர்சிட்டிலையோ படித்து வந்த ஒரு இன்ஜினியரை வேலைக்கு எடுப்பீங்களா? 10 வயசு குழந்தைய வேலைக்கு எடுத்து அந்த கம்பெனி லீகலாக அவங்கள எம்ப்ளாய் பண்ண முடியுமா? இதில் அந்த 10 வயசு குழந்தைக்கு கோடிக்கணக்கில் சம்பளங்கிறத வேற இவங்க ஆட் போடுறாங்க. எல்லாமே பெய்டு ஆட்ஸ். சரி, ஓகே, நம்ம உண்மையான நிலவரத்தை பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ், இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட்டில் எல்லாமே ஐஐடிஸ் தான். அதில் டாப் மோஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸ். இந்த ஐஐடி மெட்ராஸில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20-25க்கு மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸை மட்டும் எடுத்து படித்து வருவாங்க. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அவங்க அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு வெளியே வருவாங்க. அப்படி வர்ற ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே டாப் மோஸ்ட் சேலரி 1.33 crores. இது யூஎஸில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு ஆவரேஜாக மீடியன் சேலரி அப்படின்னு பார்த்தா 24 lakhs. இது 2019 பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு. ஐஐடி மெட்ராஸில் இந்தியாவோட டாப் மோஸ்ட் காலேஜ், டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிற அதிகபட்ச சம்பளம் 1.33 crore, ஆவரேஜ் சேலரி 24 lakhs. அவ்வளோதான். ஸோ இதே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் சேலரியும் லேக்ஸில் தான் இருக்கும், ஆவரேஜ் சேலரியும் 6-7 lakhs, அதுக்கு மேலே போகாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கம்ப்ளீட் அகடமிக் கோர்ஸை முடிச்சு வர்ற பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இவ்வளோ தான் சேலரிங்கிறப்ப ஒரு 10 வயசு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுற ட்ராகன் ட்ராப் ஆப்புக்கு யாருங்க கோடிக்கணக்கில் சம்பளம் தருவா? இங்கே பிரச்சனை ஆன்லைன் கோடிங் கிளாஸ் கிடையாது, அதுக்காக யூஸ் பண்ணுற சீப் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தான். லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ஜேர்னியோட எண்டில் தான் சக்ஸஸ் காத்துட்ருக்கோம். ஆனால் அதுக்காக அந்த சக்ஸஸையும் அதை குவான்டிஃபை பண்ணி அதை தப்பாக குவான்டிஃபை பண்ணி கோடிங் படித்தா பல கோடிகளில் சம்பளம் வருங்கிற ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணி குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரெஷரையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் க்ரியேட் பண்ணுறது தான் தவறான விஷயம். திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.